ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்டிசி பேட்டரியோட கனெக்டர் ஃபிசிக்கல் டேமேஜில் இருக்குது. அதை வந்து டேப் மூலியமாக ஒட்டி அந்த பேட்டரி நெட்வொர்க்கபிள் எப்படி ஈஸியாக வந்து டோனர் போர்டில் இருந்து ஆர்டிசி கனெக்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலான்றது தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நான் மைக்ரோஸ்கோப்பில் உங்களுக்கு ஆர்டிசி கனெக்டர் பார்க்கணும். ஸோ இது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இது இப்படி வச்சு டேப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி டேப் பண்ணாலும் பார்த்தோம்னா இது கரெக்டாக நிற்காது. ஸோ இது தூக்கிட்டு வரும். ஸோ என்னன்னா, இங்கே இருக்கிற கனெக்டர் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆச்சு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி இந்த சைடு ஒரு லாக் ஆகும். ஸோ இந்த லாக் இல்லாததுனால, ஃபிசிக்கல் டேமேஜ் ஆனதுனால இந்த இடம் தூக்கிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டோனர் போர்டில் காட்டுறவங்களுக்கு, இது வந்து டெல்லோட டோனர் போர்டு. இந்த டோனர் போர்டில் பார்த்தோம்னா இந்த ஆர்டிசியோட கனெக்டர் வந்து நல்லா இருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலி லாக் பொசிஷன். ஸோ இதை வந்து இப்படி லாக் பண்ணிட்டா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த ஏரியா வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இதில் டேமேஜ் ஆகிடும், தெரியுதுங்களா? ஸோ வந்து இந்த கனெக்டரை எப்படி எடுத்து நம்ம ஒர்க்கிங் போர்டில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன் ஆர்டிசி பேட்டரியோட கனெக்டர் வந்து நம்ம டேப் பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்கேஸ் வந்து இப்போ ஆர்டிசி பேட்டரி நீங்கள் லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட டேட் அண்ட் டைம் நிற்காது. ஸோ மெயின் ஆர்டிசி பேட்டரி தான் வந்து உங்களோட ரியல் டைம் கிளாக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ இது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன்னு அடாப்டர் சுருனோடனே ஆட்டோமேட்டிக் ஆன் அந்த ப்ராப்ளம் வரும். ப்ளஸ் வந்து ஆர்டிசியோட டேட் அண்ட் டைம் நிற்காது. ஸோ அதனால் இந்த கனெக்டரை ஈஸியாகவே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னு நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்போம். ஸோ டேமேஜ் கனெக்டர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டேமேஜ் கனெக்டர் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் ரிமூவ் பண்ண ஏரியா. இப்போ நல்லா இருக்கிற கனெக்டரை டோனர் போர்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்க கனெக்டர். இதை வந்து டோனர் போர்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் வேலை தான். ஸோ இதை நம்ம பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு நம்ம டேப் பண்ணி அது நீங்கள் பேக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிறதுக்கு பெட்டர் இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நல்லா இருக்கிற கனெக்டர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு டெல்லோட டோனர். ஸோ இப்போ பார்த்தோம்னா இதான் டேமேஜ் கனெக்டர். இது வந்து நல்லா இருக்க கனெக்டர். இப்போ நல்லா இருக்க கனெக்டர் நம்ம இந்த மதர் போர்டில் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் கனெக்டர் உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பில் தெரியும். ஸோ சில போர்ட்ஸில் இந்த மார்க்கிங் இருக்கும், சில போர்ட்ஸில் மார்க்கிங் இருக்காது. நீங்கள் வந்து பாசிட்டிவை கரெக்டாக வைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பேட்டரி லாக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களோட பாசிட்டிவ். ஸோ இது வந்து உங்களோட நெகட்டிவ். ஸோ இது வந்து நெகட்டிவ் சைடு, இது வந்து பாசிட்டிவ் சைடு. ஸோ பாசிட்டிவ் பக்கம் வைக்கணும், நெகட்டிவ் பக்கம் வைக்கணும். ஸோ நீங்கள் உல்ட்டா பண்ணி வைக்கக்கூடாது. உல்ட்டா பண்ணி வச்சிங்கன்னா கிரவுண்டில் வந்து உங்களோட பாசிட்டிவ் லிங்க் ஆகிடும். ஸோ அதனால் அதை மட்டும் செக் பண்ணிக்கணும் எப்பவுமே. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். கனெக்டர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் அதே மாதிரி வச்சிடலாம்.
ஸோ 5 minutes ஒர்க் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ஆர்டிசியோட கனெக்டர் வந்து நீங்கள் பேட்டரி பிளக்இன் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ வந்து இது வெளியே வரும். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ டோனர் போர்ட்ஸ் இருக்கும், இந்த டோனர் போர்ட்ஸ் வச்சு நீங்கள் இந்த கனெக்டர் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேப் பண்ணுறதோ இது வந்து சேஃப் கிடையாது. ஸோ ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக லேப்டாப்பை பேக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆர்டிசி செல் உள்ளேருந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னா திருப்பி டேட் அண்ட் டைம் இஷ்யூ வரும். ஸோ இது எதுவும் வராமல் இருக்க நீங்கள் இந்த கனெக்டரை வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது லேப்டாப் சர்வீஸை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.